நமது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியின் வேட்பாளராக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், பாரதிய ஜனதா கட்சி, பாட்டாளி மக்கள் கட்சி, தமிழ் மாநில காங்கிரஸ், புதிய நீதி கட்சி, இந்திய ஜனநாயக கட்சி, புரட்சி பாரதம், தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம், தென்னிந்திய பார்வர்ட் பிளாக், அகில இந்திய பார்வர்ட் பிளாக், சிங்க தமிழர் முன்னேற்ற கழகம், மூவேந்தர் முன்னேற்ற கழகம், மருது சேனை, பெருந்தலைவர் மக்கள் கட்சி, உழவர் உழைப்பாளர் கட்சி, தமிழ்நாடு யாதவ மகாசபை மற்றும் பசுபதி பாண்டியன் பேரவை சேர்ந்த அனைத்து மக்களின் ஆதரவோடு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் வேட்பாளராக போட்டியிடுகின்ற உங்கள் வீட்டு பிள்ளை அருமை சகோதரர் இசக்கிமுத்து அவர்களுக்கு வெற்றி சின்னமாகிய குக்கர் சின்னத்திலே வாக்களித்து அவரை மாபெரும் வாக்கு வித்தியாசத்திலே வெற்றி பெற செய்ய வேண்டும். கடந்த முறை நாம் இங்கே குக்கர் சின்னத்திலே போட்டியிட்ட பொழுது இந்த தொகுதியில 32,000 வாக்குகள் அளித்தீர்கள். எங்களை மூன்றாவது அணியாக அன்றைக்கு இருந்தாலும் நமது நாங்குநேரி மக்கள் எங்களுக்கு 32,000 வாக்குகளை கொடுத்தீர்கள். இந்த முறை நாம் திமுகவை வீழ்த்துகிற முதல் அணியாக இந்த முறை அண்ணா திமுக தலைமையில அம்மாவின் தொண்டர்கள் அனைவரும் ஓர் அணியில் இணைந்து இன்றைக்கு வந்திருக்கின்றோம். இந்த முறை உறுதியாக நீங்கள் எங்களுக்கு வெற்றி வாய்ப்பை தருவீர்கள் என்பது தெரியும். காரணம் போன முறை அண்ணா திமுக அமமுக என்று நாம் பிரிந்து நின்ற காரணத்தினால்தான் இங்கே திமுக கூட்டணி வெற்றி பெற முடிந்தது. இன்னும் சொல்ல போனா வெற்றி பெற்ற எம்எல்ஏ நீங்க பார்த்திருப்பீங்களா என்னன்னு எனக்கு தெரியாது. பார்த்திருக்கீங்களா? அதனாலதான் சொல்றேன், அது காங்கிரஸ்ல அவங்க சீட்டு வாங்கிட்டு வர்றதுக்குள்ளார பட்ட பாடு சண்டை எல்லாம் உங்களுக்கு தெரியும். ஆனா நமது கூட்டணியில அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் அண்ணன் இபிஎஸ் அவர்கள் நாம் நாங்குநேரி தொகுதியை கேட்டவுடன் நமக்கு அந்த தொகுதியை கொடுத்தார்கள். நீங்கள் அவரை குக்கர் சின்னத்திலே வாக்களித்து சட்டமன்றத்திற்கு அனுப்பி வைப்பதன் மூலம் அம்மாவின் ஆட்சி மீண்டும் தமிழ்நாட்டிலே வருவதற்கு நீங்கள் உதவி புரிவீர்கள் என்பதை தயவு செய்து எண்ணி பார்க்க வேண்டும். காரணம், கடந்த 5 ஆண்டுகளாக திமுக ஆட்சியில யாருக்குமே இங்கே நிம்மதி இல்லை. விவசாயிகளுக்கு சொன்ன வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை. அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள், பகுதி நேர ஆசிரியர்கள், போக்குவரத்து தொழிலாளர்கள், மின்சாரத்துறை ஊழியர்கள், மருத்துவர்கள், செவிலியர்கள், மக்கள் நல பணியாளர்கள், வாழ்வாடி ஊழியர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் வரை ஈவன் தூய்மை பணியாளர்கள் கூட இன்றைக்கு தமிழ்நாட்டில் தங்கள் தேவைகளுக்கு, உரிமைகளுக்கு, கோரிக்கைகளுக்கு தேர்தல் நேரத்தில் ஸ்டாலின் அவர்கள் சொன்ன வாக்குறுதிகளை நிறைவேற்ற கோரி தமிழ்நாடு முழுவதும் போராடி வருவது உங்களுக்கு தெரியும். இன்னும் சொல்ல போனால் ஸ்டாலின் எதிர்க்கட்சி தலைவராக இருந்த பொழுது எந்த போராட்டங்களுக்கெல்லாம் ஆதரவு அளித்தாரோ அந்த போராட்டங்களை எல்லாம் இன்றைக்கு அவர் அடக்குமுறை ஏவுகிறார். மாற்றுத்திறனாளிகள் கூட இன்றைக்கு தங்கள் உரிமைக்காக போராடுகின்ற பொழுது அவர்கள் எல்லாம் கைது செய்யப்படுகிறார்கள். இதுதான் இன்றைக்கு தமிழ்நாட்டிலே இருக்கின்ற நிலை. இன்னும் சொல்ல போனால் இங்கே யாருக்குமே பாதுகாப்பு இல்லை. இங்க கூட 2 வருடத்துக்கு முன்பு காங்கிரஸ் இயக்கத்தைச் சேர்ந்த திரு ஜெயக்குமார் தனசிங் அவர்கள் கொலை செய்யப்பட்டது இன்னும் மர்மமாகவே இருக்கிறது. இன்றைக்கு சாதாரணமாக உள்ள குடிமக்கள் முதல் அரசியல் தலைவர்கள், அரசு அதிகாரிகள் வரை இன்றைக்கு யாருக்கும் பாதுகாப்பு இல்லை. முதல்வர் குடும்பத்தை தவிர மற்றவர் யாருக்குமே பாதுகாப்பு இல்லை. காரணம், தமிழ்நாடு முழுவதும் சட்டம் ஒழுங்கு சந்தித்திருக்கிறது. அம்மா அவர்கள் ஆட்சியில காவல்துறை சிறப்பாக பணியாற்றிய காலம் போய் இன்றைக்கு காவல்துறை திமுகவினருக்கு கட்டுப்பட்டு நடக்க வேண்டிய சூழ்நிலை தான் தமிழ்நாட்டில் இருக்கு. எங்கு பார்த்தாலும் கஞ்சா இல்லாத தெருவே இல்லை. கஞ்சா என்பது
தமிழ்நாட்டில் கள்ள மிட்டாய் மாதிரி எல்லா இடங்களையும் கிடைக்குது. அதனாலதான் தாய்மார்கள் தங்கள் பிள்ளைகளை பள்ளிக்கு அனுப்புபவர்கள், கல்லூரிக்கு அனுப்புபவர்கள், இளைஞர்களை வேலைக்கு அனுப்புபவர்கள் எல்லோரும் வயிற்றிலே நெருப்பை கட்டிக்கொண்டு எங்கே தங்கள் வீட்டு பிள்ளை இந்த பாலாய் போன கஞ்சா போதைக்கு அடிமையாயிடுவானோ என்கிற பயம் இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் பரவி இருக்கிறது. தமிழ்நாட்டில் நாங்கள் சென்னையிலிருந்து ஆரம்பிச்சு ஒவ்வொரு பகுதியா சென்று வருகிறேன் 15 நாட்களாக. எல்லா இடங்களிலுமே என்னிடம் வைக்கப்படுகின்ற கோரிக்கை, அம்மா அவர்கள் ஆட்சி வந்த பிறகு இந்த கஞ்சா என்பதே தமிழ்நாட்டில் இல்லை என்கிற நிலையை உருவாக்க வேண்டும் என்றுதான். அதுதான் தேர்தல் வாக்குறுதியில அதிமுக பொதுச் செயலாளர் EPS அவர்கள் எங்களை நீங்கள் வெற்றி பெற செய்த பிறகு 3 மாதங்களில் தமிழ்நாட்டில் கஞ்சா இல்லாத நிலையை நாங்கள் உருவாக்கி காட்டுவோம் என்று தேர்தல் வாக்குறுதியாகவே தந்திருக்கிறார்கள். இன்றைக்கு அம்மா அவர்கள் கொண்டு வந்த திட்டங்கள், அது ஏழை எளிய மக்களுக்கு பயன்படுகின்ற தாலிக்கு தங்கம் திட்டமாக இருக்கட்டும், பள்ளிக்கு செல்கின்ற ஏழை எளிய மாணவ மாணவிகளுக்கு கொடுத்த சைக்கிள் திட்டமாக இருக்கட்டும், லேப்டாப் என்கிற மடிக்கணினி திட்டமாக இருக்கட்டும், கல்வி கடனாக இருக்கட்டும், எதையுமே இந்த ஆட்சியாளர்கள் செய்வதில்லை. அம்மா அவர்கள் கொண்டு வந்த ஏழை எளிய மக்களுக்கு வரப்பிரசாதமாக இருந்த அம்மா உணவகங்கள் இன்றைக்கு செயல்பட்டே இல்லை. காரணம், அம்மா பெயரிலே உள்ள எந்த திட்டமும் செயல்படுத்தப்படக்கூடாது என்பதுதான் கருணாநிதியின் குடும்பத்தின் ஒரே கோட்பாடு. இன்றைக்கு தமிழ்நாட்டில் ஊழலே இல்லாத துறை இல்லை என்கிற இன்றைக்கு தமிழ்நாடு இன்றைக்கு ஊழல் பெருக்கெடுத்து ஓடுகிறது. இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை தருகிறோம் என்றார்கள். ஆனால் இளைஞர்கள் வேலை கிடைக்காமல் விரக்தியில இன்றைக்கு போதைக்கு அடிமையாகி அவர்கள் கூலிப்படைகளாக பல்வேறு இடங்களிலே உருமாறி யாருடைய உயிருக்கும் ஆபத்து என்கிற நிலையில் தான் இருக்கிறது. என்ன சொல்ல போனா, பல லட்சம் வேலை வாய்ப்பை உருவாக்கி தர வேண்டிய அரசாங்கம் மின்கட்டணத்தை உயர்த்தி பல தொழிற்சாலைகள் மூடப்படுகின்ற நிலை ஏற்பட்டிருக்கிறது. அதுபோல அரசிலே காலிப்படை இடங்களை எல்லாம் நிரப்புவோம் என்று சொல்லிவிட்டு அதிலே தேர்வு வைப்பதில் கூட முறைகேடு, தேர்வை கூட ஒழுங்காக நடத்த முடியாத அளவில் தான் இந்த அரசாங்கம் இருக்கிறது. இன்னும் சொல்ல போனால், அப்படியே அதை மீறி யாருக்காவது பணி நியமனம் வேண்டும் என்றால் அதிலும் ஊழல். நீங்க நேருன்னு ஒரு மந்திரி கேள்விப்பட்டிருப்பீங்க. அவர் துறையில பணி நியமனத்துக்கு படி மாறுதல் டிரான்ஸ்பர் சொல்லுவாங்க. திருநெல்வேலியிலிருந்து தூத்துக்குடிக்கு மாறுதலுக்கு அதுக்கும் லஞ்சம் கிட்டத்தட்ட 2300 கோடி ரூபாய் அதில் ஊழல் நடந்திருப்பதற்காக மத்திய அரசாங்கம் அமலாக்கத்துறை கண்டுபிடித்து முதல்வரிடம் கொடுத்தார். இதுவரை நடவடிக்கை இல்லை. இன்றைக்கு உயர்நீதிமன்றம், சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியே அதில் நடவடிக்கை எடுக்க சொல்லியிருக்கிறார்கள். இந்த ஆட்சி மாறிய பிறகு அந்த துறை போல தமிழ்நாட்டில் அனைத்து துறைகளில் உள்ள ஊழல்களும், அதில் கொள்ளையடிக்கப்பட்ட பணமெல்லாம் மீண்டும் நமது தமிழ்நாட்டின் கருவூலத்திற்கு வருவதை நாங்கள் உறுதிப்படுத்துகிறோம். இன்றைக்கு தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கே இல்லை. மதுக்கடிகள் எல்லாம் படிப்படியா மூடுவேன்னாங்க. ஆனா இன்றைக்கு எல்லா பகுதியிலையும் திமுக மணமகிழ் மன்றங்கள் என்ற பெயர்களில் பார்களை தொடர்ந்து விடுகிறார்கள். குடும்ப தலைவிகளுக்கு 1000 ரூபாய் கொடுத்துட்டோம், அவங்கெல்லாம் எங்க பக்கம்ங்கிறாங்க. நன்றாக யோசிச்சு பாருங்க. மாதம் 1000 ரூபாய் சொல்றாரு. 2021 அண்ணன் EPS அவர்கள் ஆட்சியை விட்டு இறங்கிய பொழுது அன்றைக்கு விலைவாசி என்ன, அன்றைக்கு மின்கட்டணம் என்ன, இன்றைக்கு என்ன மின்கட்டணம் எவ்வளவு உயர்ந்திருக்கிறது. அன்றைக்கு 1 ரூபாய் ஒரு யூனிட் என்றால் இன்றைக்கு 1 ரூபாய் 67 காசாக உயர்ந்திருக்கிறது. சாதாரண ஏழை எளிய மக்கள் மாத்திரமல்ல, வசதியான மக்கள் கூட இன்றைக்கு மின்கட்டணத்தை கண்டு அஞ்சுகிறார்கள். கரண்ட பார்த்தா சாக்கடிக்கிற அளவுக்கு கட்டணம் உயர்ந்திருக்கிறது. என்ன சொல்ல போனா, மாதம் ஒரு முறை மின் கட்டண மதிப்பீடு செய்வோம்னு சொன்னாங்க. செஞ்சாங்களா? இன்னும் இல்லை. எதையுமே செய்யவில்லை சொல்லலை. ஆனா அவங்க அப்பாவுக்கு கடல்ல பேடா வைக்கிறதுக்கு கொண்டே நிதி இருக்குங்கிறாங்க. இன்றைக்கு எத்தனையோ அரசு ஊழியர்கள், தூய்மை பணியாளர்கள் போராடுகிறார்கள். யாருக்கும் எந்த ஒரு உதவியும் செய்யவில்லை. பழைய ஓய்வூதிய திட்டத்தை அறிவிப்போம் என்று ஏமாத்தினார்கள். நீட் தேர்வுல எங்க அப்பா ஒரே கையெழுத்துல நீட் தேர்வே இருக்காதுன்னு அன்னைக்கு உதயநிதி சொன்னார். ஆனா 5 வருஷம் ஆயிட்டு அவங்க அப்பா கையில பேனாவே கிடைக்கல. கடல்ல தான் போய் தேடிட்டு இருக்காரு அந்த பேனாவுக்காக. இந்த ஆட்சியில அவர்கள் குடும்பத்தை தவிர யாருக்குமே பலனில்லை என்பதுதான் உண்மை.
எல்லா துறைகளிலும் 30% கமிஷன் கொடுத்தாதான் வேலை நடப்பதாக எல்லோருமே புலம்பிக் கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு அம்மா காலத்தில் கட்டப்பட்ட பாலங்கள், தலைவர் காலத்தில் கட்டப்பட்ட பாலங்கள், ஆங்கிலேயர்கள் காலத்தில் கட்டப்பட்ட பாலங்கள், காமராஜர் காலத்தில் கட்டப்பட்ட பாலங்கள் எல்லாம் அப்படியே இருக்கு. ஆனா 6 மாசத்துக்கு முன்னாடி திருவண்ணாமலையில பொதுப்படைத்துறை அமைச்சர் வேலு அவர்கள் ஊருக்கு பக்கத்தில் 15 கோடிக்கு கட்டப்பட்ட பாலம் 3 மாதத்தில் அந்த ஆற்று வெள்ளத்தை தாங்காம இடிந்து போனதை நீங்க தொலைக்காட்சியில் பார்த்திருப்பீங்க. அதுபோல திமுக நிர்வாகிகள் அட்டகாசம், அது கிராமங்கள்ல இருந்து தலைநகரம் வரைக்கும் எல்லா இடங்களிலும் அவர்களின் அதிகார துஷ்பிரயோகம். இன்றைக்கு போதை மருந்து தமிழ்நாட்டில் காவல்துறையால் தடை செய்ய முடியாமல் அவர்கள் தத்தளிக்கிறார்கள் என்றால் அதற்கு காரணம் போதை மருந்து வியாபாரத்திற்கு மறைமுகமாக திமுகவின் துணை இருக்கிறது. உங்களுக்கு எல்லாம் தெரியும், ஜாபர் சாதிக்குன்னு ஒருத்தர் 2000 கோடி ஹெராயினோட பிடிச்சாங்களே, அவர் திமுகவின் நிர்வாகி. அதுபோல அன்றைக்கு சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் சொல்றார், தமிழ்நாட்டில் கஞ்சாவே ஒழிச்சிட்டோம், கஞ்சாவே யாரும் பயிர்றது இல்ல, ஜீரோண்டாரு. அடுத்த நாளே தொலைக்காட்சிகள்ல நம்ம மெட்ராஸ்ல ஸ்டான்லி மருத்துவமனையில 3 அடிக்கு கஞ்சா செடி வளர்ந்திருக்கிறத படம் பிடிச்சு போடுறாங்க. அதுபோல கண்ணகி நகர்னு சென்னையில ஒரு பகுதி இருக்கு, அங்க ஒரு பெண்மணி கைது செய்யப்படுகிறார், அவர் கஞ்சா வியாபாரி. யாருன்னு பார்த்தா அடுத்த நாள் தொலைக்காட்சியில மா சுப்பிரமணியத்தோட போட்டோ எடுத்துட்டு இருக்கார். எதற்காக சொல்கிறேன் என்றால், மணல் கடத்தல், கனிம வள கொள்ளை, தட்டி கேட்ட அதிகாரிகள் கொலை செய்யப்படுகிறார்கள். சமூக ஆர்வலர்கள், திருநெல்வேலியில ஒரு காவல்துறை முன்னாள் அதிகாரி கொலை செய்யப்பட்டது உங்களுக்கு தெரியும். தமிழ்நாடு முழுவதும் யாரெல்லாம் திமுகவினரின் இந்த சட்டவிரோத செயல்களை எதிர்த்து பேசுகிறார்களோ அவர்கள் எல்லாம் ஒன்று விரட்டப்படுகிறார்கள் அல்லது கொலை செய்யப்படுகிறார்கள். இன்னும் சொல்ல போனால் இன்றைக்கு அதிகாரிகள், மணல் கடத்தலை தடுப்பவர்கள் கொலை செய்யப்படுகிறார்கள். இந்த ஆட்சியில யாருக்குமே நிம்மதி இல்லை என்பதுதான் உண்மை. விலைவாசி இன்றைக்கு 1000 ரூபாய் கொடுக்கிறேங்கிறார பழனிசாமி அண்ணன் ஆட்சியை விட்டு இறங்கிய பிறகு இன்றைக்கு வரை அரிசி, பருப்பு, எண்ணெய் விலை முதல் மின்கட்டணம், பால் பொருட்கள் விலை என அனைத்து உயர்ந்திருக்கிறது. உண்மையிலே ஒரு அரசாங்கம் தாய்மார்களுக்கு, மகளிருக்கு, குடும்ப தலைவர்களுக்கு மாதம் மாதம் 10,000 ரூபாய் கொடுத்தால் கூட அது போதாது என்பதுதான் நிலைமை. ஒரு கண் துடைப்பு போல உங்களுக்கு 1000 ரூபாய் கொடுத்து ஏமாத்துகிறார்கள். அது ஒன்றும் திருக்கோலையிலிருந்து கருணாநிதி வீட்டிலிருந்து வந்ததில்லை, உங்கள் வரிப்பணம். இன்றைக்கு நீங்க எல்லாம் தொலைக்காட்சிகளில் பார்த்திருப்பீங்க, சோசியல் மீடியாவில் பார்த்திருப்பீங்க. மதுரையை சேர்ந்த அமைச்சர், அப்பொழுது நிதி அமைச்சராக இருந்த பழனிவேல் தியாகராஜன் ஒரு தொலைபேசி உரையாடல சொல்றார், இந்த ஆட்சிக்கு வந்து ஒரு வருடத்தில் 30,000 கோடி 30,000 கோடி சம்பாதிச்சுட்டாங்க உதயநிதி ஸ்டாலினும் சபரீசன் சொன்னார். அப்பனா 5 வருஷத்துல நான் சொன்னதுனால அவரை நிதி மந்திரிலிருந்து மாத்திட்டு நம்ம தங்கம் தென்னரசு போட்டிருக்காங்க. எதற்காக சொல்கிறேன் என்றால், இந்த ஆட்சியில கொள்ளையடிப்பதுதான் அவர்கள் தொழிலாக இருக்கிறது. மக்கள் வரிப்பணம் வீணாக செலவிடப்படுகிறது. தமிழ்நாட்டில் எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லை. இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பை தருகிறோம் என்று சொல்லி ஏமாற்றி வந்தார்கள். தேர்தல் வாக்குறுதிகள் 80% மேல் நிறைவேற்றப்படாமல் இருக்கிறது என்பதுதான் உண்மை. ஆனால் திரு ஸ்டாலின் அவர்கள் போகிற இடங்கள் எல்லாம் போய் சொல்லிட்டு இருக்கார். இந்த முறை மீண்டும் தமிழ்நாட்டில் அம்மாவின் ஆட்சியை உருவாக்க அம்மாவின் தொண்டர்கள் அனைவரும் நீங்கள் எதிர்பார்த்தது போல இன்றைக்கு அதிமுகவும் அமமுகவும் ஒன்றாக இணைந்து தேர்தல் களத்தை சந்திக்கிறோம். மத்திய அரசாங்கம் எங்களுக்கு ஆதரவாக, நமக்கு தமிழ்நாட்டுக்கு ஆதரவாக கேட்கின்ற நிதியெல்லாம் கொடுக்கின்ற இடத்திலே இருக்கிறார்கள். ஸ்டாலின் அவர்கள் சொல்வது போல மத்திய அரசாங்கம் எந்த நிதியும் கொடுக்காமல் இல்லை. இவர்கள் அதை சரியாக பயன்படுத்துவதில்லை. தவறாக பயன்படுத்தப்படுவதால், வீணடிக்கப்படுவதால் மத்திய அரசாங்கம் யோசித்து யோசித்து ஒவ்வொரு திட்டத்திற்கும் நிதி வழங்குகிற நிலை இருக்கிறது. அதனால்தான் சொல்கிறேன், நமது நாங்குநேரி தொகுதி என்பது மிகவும் பழமையான பகுதி. இங்கே பேருந்து நிலையத்திற்குள்ளாகவே பேருந்துகள் வருவதில்லை. நமது பகுதியில் குடிநீர் தட்டுப்பாடு அதிக அளவில் உள்ளது. இத்தனைக்கும் தாமிரபரணி ஆற்று கரையில் உள்ள இந்த தொகுதியில்
தலைமை மருத்துவமனை தற்போது உள்ள சட்டமன்ற உறுப்பினரின் அலட்சியத்தால் வேறு தொகுதிக்கே சென்றுவிட்டது. நாங்குநேரியில் அமைய இருந்த ஹாஸ்பிட்டல் அதிகப்படியான படுக்கை வசதி கொண்ட நவீன மருத்துவமனை நாங்குநேரி தொகுதிக்குள் உறுதியாக நாம் வெற்றி பெற்ற பிறகு கொண்டு வருவோம் என்று நமது வெற்றி வேட்பாளர் உங்களுக்கு வாக்குறுதி தந்திருக்கிறார். நாங்குநேரி பகுதியில் அரசு கலைக்கல்லூரி மற்றும் அறிவியல் கல்லூரி கொண்டு வர நடவடிக்கை எடுக்கப்படும். நமது பகுதியில் குடிநீர் தட்டுப்பாடு அதிக அளவில் உள்ளது. மக்களுக்காக குடிநீரில் தாமிரபரணி தண்ணீரோடு போர் வாட்டரை சேர்த்துதான் வழங்கி வருகின்றனர். எனவே குடிநீர் தேவையை நிறைவேற்ற அனைத்து கிராமங்களுக்கும் தாமிரபரணி தண்ணீரையே வழங்க உறுதியாக நடவடிக்கை எடுக்கப்படும். குடிநீர், சாலை, மருத்துவம் உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் இங்கே மேம்படுத்தப்படவில்லை. இதுபோல நமது தொகுதியின் அனைத்து தேர்தலையும் உங்களுக்காக நிறைவேற்றக்கூடியவர் அருமை தம்பி இசைக்குமுத்து. எல்லோரிடமும் அன்பாக பழகக்கூடியவர், எளிமையானவர், கொள்கையிலே கட்டுப்பாடோடு இருப்பவர். அவரை வெற்றி பெற செய்வதன் மூலம் ஜாதி மதங்களுக்கு அப்பாற்பட்டு நமது தொகுதியின் வளர்ச்சிக்காக அவர் உறுதியாக பணியாற்றுவார். காரணம், அவர் அம்மாவின் தொண்டர். அம்மாவின் தொண்டர்களுக்கு ஜாதி மத பாகுபாடு கிடையாது என்பது உங்களுக்கு தெரியும். அதுபோல தமிழ்நாடு முழுவதும் அம்மாவின் தொண்டர்கள் அனைவரும் ஓரணியை ஒன்றாக திரள வேண்டும் என்றார்கள். இன்றைக்கு அதிமுகவும் நாங்களும் கருத்து வேறுபாடுகளை விட்டுவிட்டு ஒன்றாக அண்ணன் தம்பிகளாக இணைந்து இங்கே நாங்கள் போட்டியிடுகிறோம். அதிமுக நிர்வாகிகள் தான் இவருக்காக சிறப்பாக அம்மா மக்கள் முன்னேற்ற கழக நிர்வாகிகளோடு சேர்ந்து பணியாற்றுகிறார்கள் என்பது உங்களுக்கு தெரியும். உறுதியாக இந்த தேர்தலில் நீங்கள் குக்கர் சின்னத்திலே வாக்களித்து தம்பி இசைக்குமுத்து அவர்களை வெற்றி பெற செய்வதன் மூலம் மீண்டும் தமிழ்நாட்டிலே அம்மாவின் ஆட்சியை உருவாக்குவதற்கு வாய்ப்பளிக்கிறீர்கள் என்பதை என்னை வாக்களிக்க வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.